இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியா வராங்க. இப்ப நம்ம ஏதாவது பேசணும், பிரபு கண்டிப்பா டென்ஷன் ஆவான். நமக்கும் ரொம்ப போர் அடிக்குதே. இருக்கிற சிச்சுவேஷனை கூல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாங் கேட்கலாமா? கேட்கலாம். பிரபு கிட்ட சாங் போட சொன்னா அவன் டென்ஷன் ஆவான். என்ன பண்ணலாம்? நம்ம மொபைல்லயே ஒரு சாங்க வைக்கலாம். இப்ப நாம வைக்கிற சாங்ல எல்லாரும் ஹாப்பி ஆயிரணும். டேய், நானே இப்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்கேன். இப்ப நோ ப்ராப்ளம் பாட்டு கேக்குதா? ஒழுங்கா ஆஃப் பண்ணிரு, உழைச்சிருவேன். இல்ல உன்னை கார்ல இருந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். பாவம், அமுல் பேபி மூடு தெரியாம குலபுதம் பாட்டு போட்டு இருக்கான். இப்போ நாம கரெக்டான பாட்டு போட்டு அமுல் பேபி டென்ஷன் குறைக்கலாமா? என்ன இதோ பாருங்க, உங்களை வெளியில தூக்கி போட மாட்டேன். ஆனா கண்டிப்பா உங்க மொபைல் வெளில தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா பாட்டு ஆஃப் பண்ணுங்க. அது இல்ல அமுல் பேபி, இதோ பாருங்க, என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. ஒழுங்கா அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்க. இப்ப ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? ஐயோ, இந்த ஆள் ஃபோன் பண்றான். என்ன பதில் சொல்றது? வேற புரிஞ்சிக்காம பேசுவானே. ஹாய் சார், குட் ஈவினிங். பேட் ஈவினிங். என்ன பிரபு, என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ப்ராஜெக்ட் வேல்யூ என்னன்னு தெரியல உங்களுக்கு? இந்த ப்ராஜெக்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றீங்க? இல்ல சார், உங்களை நம்பினதுக்கு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டீங்கல்ல சார். சாரி சார், ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஊர் ஆளுங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். ஐயோ, ஒன்ல அவனும் ஃபேக்டரி விஷயத்த பேசி அமுல் பேபியை வருத்தத்தின்னு இருக்கான் போல. இது இப்போ நம்ம அமுல் பேபி கண்ணில் பட்டோம், அமுல் பேபி நம்மள காய்ச்சத்துறோம். அந்த வழியாவே உள்ள போயிடுவோம். சார், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கூட பார்த்தேன். ஸ்டாப் இட் பிரபு. டு யூ திங்க் we are mad? சார், நோ சார். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யாரால நடக்குது, எப்படி நடக்குது, இது கூட தெரியாமையா நாங்க இத்தனை வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஒய்ஃப் தானாமே. அந்த ஊர் ஆளுங்க கிட்ட ஃபேக்டரி வந்தா அது பாதிக்கும் இது பாதிக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் தூண்டி விட்டதே உங்க ஒய்ஃப் தானே. அது இல்ல சார், ஆக்சுவலி யாரும் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் ஃபூல் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. இப்ப நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க டெண்டர் எடுக்க வருவீங்க? சார், யூ லாஸ்ட் யுவர் பிசினஸ். சார், இனி இதுல வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், நான் சொல்றது சார். சார், ஏங்க என்ன அப்படி பாக்குற? கண்ணு முழி ரெண்டையும் நோண்டிடுவோம் பாத்துக்க. தேர்தலாம் செஞ்சுட்டு இப்படி திருட்டு முழி முடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? எல்லாம் என்ன சொல்லணும்? கல்யாணம் தனி பாவம் பார்த்து தாலி கட்டினல என்ன சொல்லணும்? அக்கா ஓடி போயிட்டா, இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு போயிருக்கணும். அத்தை விட்டு பாவம் இந்த குடும்பம் நினைச்சு உன் கத்துல தாலி கட்டின பத்தியா? அது எனக்கு இந்த தண்டனை தேவைதான். இத்தனை நாளா உங்க அம்மா பாட்டி மூஞ்சிக்காக தான் நீ பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா எப்ப நீ என் பிசினஸ்ல தலையிட்டு என் கம்பெனிக்கு கெட்ட பேரு வாங்கி குத்தியோ, இனிமே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இனிமே நாம முதல்ல இந்த ஒரே ரூம்ல இருக்க முடியாது.
தயவு செஞ்சு என் கண் முன்னாடியே நிக்காத. வெளில போ முதல்ல. வெளிய போன்னு சொல்றேன்ல. சரி அமுல் பேபி, நான் வெளில போய் பத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகுதுன்னா ஹலோ ஏங்க ஏங்க என்ன இப்படி பண்றீங்க? எல்லா இடத்துல என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால என் அண்ணன் எனக்கு அட்வைஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு போறான் தெரியுமா? முதல்ல நீங்க உள்ள வாங்கல. உயிரே போனாலும் நான் உள்ள வரமாட்டேன். நீங்க உயிரே போனாலும் உள்ள வர மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்க. ஆனா என் அண்ணன் உயிரே போனாலும் உள்ளதான் போகணும் சொல்லிட்டு போறான். ஏங்க இப்படி ஆளாளுக்கு என்ன படுத்துறீங்க? ஏங்க உள்ள வர மாட்டீங்க? உள்ள வந்தா நீ என்ன திட்டுவ. திட்ட மாட்டேங்க, வாங்கல. சத்தியமா? சத்தியமாங்க, வாங்க. ஹை ஜாலி. வர. அப்பா அலையானி. தல. நல்லா ஹாப்பியா போறாங்க. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் புருஷ விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காங்க. கோமா திட்ட வந்த நம்மளே அவங்க கிட்ட கெஞ்சி விட்டாங்க. அப்பதான் கெஞ்சிட்டோமே. ஆச்சா, இந்த ஆம்பளைங்க எப்பவுமே இப்படிதான், பொறுப்பே இருக்காது. எனக்கு தான் டயர்டா இருக்குது. அதுக்காக போட்டதெல்லாம் போட்டபடியா இருக்கும்போது அதை பார்த்துன்னு சும்மாவா படுக்க முடியும்? எவ்வளவு முக்கியமான பைல் இது. இதெல்லாம் எவ்வளவு பத்திரமா வைக்கணும். இப்படி போட்டு வைக்கிறது. என்ன உள்ள மனசாட்சியே கிடையாதா? ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க. அப்புறம் இந்த ஃபைல்லாம் மட்டும் பத்திரமா வச்சு என்ன பண்றது? இனிமே இது குப்பையில தான் போடணும். ஒரு ப்ராஜெக்ட ஒண்ணு இல்லாம பண்ணி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டீங்க. அப்படியே ரொம்ப பொறுப்பா இருக்க மேல பேசாதீங்க. இன்னும் நீ திரும்ப கோவமா பேசுற. என்ன எதுவும் திட்ட மாட்டேன்னு சொன்னதால தானே நான் ரூம்குள்ள வந்தேன். நீ இப்படி திட்டுறதா இருந்தா நான் வெளியவே போய் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? நீங்க செஞ்சது சொன்னா உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்குல்ல? ஐயோ அமுல் பேபி, இன்னும் உனக்கு கோவம் போல இது. எனக்கு ரொம்ப பயமாகுது. நான் வெளியே போய் பாத்து. இருங்க, சும்மா படுத்துட்டு இருக்காதீங்க. நீங்களா பயப்படுறாளா? நடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. ஓவரா பண்ணிட்டு சரி சரி, நான் இனிமே எதுவுமே பேசல, போதுமா? உள்ளே படுத்துக்கோங்க. எல்லாம் என் நேரம்.